நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். நீதிமொழிகள் 7:5. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்று புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்று சொல்வார். என்ன சொல்லிருக்கு? ஞானத்தை பார்த்து என்ன சொல்லணும்? என்னோட சகோதரி. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரியாக ஒரு கொடுத்துருக்குறார். அது பேர் என்ன? ஞானம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என் சகோதரியாகிய ஞானம், அதை தான் பிரித்து பார்க்கணும். ஏன் இதை இப்போ பார்க்கணும் ரொம்ப அவசியம் அப்படின்னா, நம்ம சிலுவையை சுமக்கும் பொழுது, அனுதின சிலுவையை சுமக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப இன்னும் எவ்வளோதான் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தோணும். இப்போ சிலுவையை சுமக்க நமக்கு உதவி வரும்ன்றத தோணும். உதவி வருதுங்க. எப்படி வரும்? எந்த வகையில் வரும்? எனக்கு அது போதுமானதாக இருக்குமா? நான் இந்த காரியங்களை மேற்கொள்வேனா? இந்த விஷயத்தை நான் சரியாக பண்ணுவேனா? இப்படியெல்லாம் நமக்குள்ள நிறைய உள்ள மைண்டில் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த அனுதின சிலுவை எவ்வளோ பயங்கர கஷ்டமானது இருக்கோ, சிலுவை சுமக்க உதவி வருதுன்னா எனக்கு அவ்வளோ ஞானம் என்னால் இதை சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட உதவி வருமா? ஏன்னா சில மனுஷங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு அவ்வளோ திராணி இருக்குமா? என்னோட கெப்பாசிட்டிக்கு அவங்க கொள்ளளவு எவ்வளோ இருக்கும்? இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அது என்ன மாதிரி உதவி? அது என்ன என்னோட நிலைமைக்கு உதவுமா? இப்போ இந்த சகோதரி, நான் உங்களுக்கு ஒரு சகோதரி, இதெல்லாம் குறித்து என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. ஆனால் இந்த ஞானம் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்யணும். எந்த சூழ்நிலும் நம்ம சமாளிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஞானம்ங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும். அதனால தான் பிள்ளைகள் பிறந்ததுமே என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் போடுறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சபைக்கு ஓடி வரோம். உண்மையான மெய்யான ஞானம் இதுதான். இங்கே வர இதை கற்றுக்கொண்டாலே மற்றவர்களை கற்றுக்கொள்ளணும். அதனால இன்னைக்கு ஆண்டவர்கள் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு வேணும். நீங்க என்ன தயவா நடத்துங்க. இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எனக்கு என் சூழ்நிலை சமாளிக்க முடியல, சகோதரர்களை சமாளிக்க முடியல, சத்துருக்களை சமாளிக்க முடியல, நிறைய விஷயம். என்னையே என்னால் நிறைய நேரம் சமாளிக்க முடியல. ஏன்னா எனக்கு தனியா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. நான் என் கூடவே தனியா இல்லைன்னா யாரு கூட என்னால் சமாளிக்க முடியும்? சில பேருக்கு பாருங்க, தனியா இருக்கவே மாட்டாங்க. 10 பேர் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். யார் வீட்டுக்காவது போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் தனியாக உட்கார்ந்து கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஞானம் நம்மளுக்கு சொல்லித்தரணும். ஸோ அதனால் நம்மளை அருகில் ஒப்பு கொடுக்கணும். அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை நடத்த வல்லவர்களை புரிந்து கொண்டு நம்ம அர்ப்பணிப்போம். அப்படி ஒப்பு கொடுப்போம். நம்ம இருதயத்தை, நம்முடைய கரங்களை அவரை நோக்கி உயர்ந்து, நம்ம கண்களை அவரை நோக்கி ஏறெடுத்து நம்ம அவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னாலும் என்னை மறப்பது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் பேர் சர்வ ஞானி. அதை மறந்துடாதீங்க. He is all knowing God.
எல்லாமே அவருக்கு தெரியும். சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாமே அவருக்கு தெரியும் நம்மளை குறித்து. அதனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அன்பு மிரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் மத்தியிலே இப்போது உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்காக நன்றி சார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீரார். கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, உங்களுடைய கிருபையை அதிகமாய் அறிந்து கொள்கிற அறிவிலே எங்களை நடத்தும். அழிவை நோக்கி இந்த உலகத்தில் அநேக காரியங்களை எங்களை நடத்துகிறது. ஆனால் நீர் உங்களுடைய ஞானத்தில் எங்களை நடத்தும். எங்கள் அறிவுக்கு எட்டாத உங்களுடைய அன்பினாலே கொடுக்கிற அந்த ஞானத்திலே, அந்த ஞானமானவரை, ஞானம் என்னும் சகோதரியை எப்பொழுதும் நாங்கள் புரிந்து கொண்டு அவரோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மனக்கண்களை பிரகாசமாக்கும். ஒருவருக்கு துதி கன மகிமையாவற்றையும் எடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த ஞானம்ங்கிற சகோதரி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கில வேதாகத்துல யூ ஆர் மை சிஸ்டர் அப்படின்னு போட்டுருக்கு. ஞானம் விஸ்டம்ங்கிறது நம்மளுடைய சகோதரி அப்படின்னு இருக்கு. பாருங்க, நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 764. அப்ப நீங்க ஞானத்தை வாங்க கூப்பிட்டாதான் வரும். நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க, ஏதோ ஒரு காரியமா போறீங்க, சின்ன பிள்ளைங்க வெளியில விளையாட போறாங்க, இல்ல ஸ்கூல் போறாங்க, வேற ஏதாவது கடைக்கு போறாங்க, எங்கனாலும் நீங்க அவங்கள கூட்டிட்டு போகணும். இல்ல கொஞ்சம் 2-3 பிள்ளைங்க ஒன்னா வட கடைக்கு போனாங்க, இங்க போனாங்க கூட ஒரு துணைக்கு கூட்டிட்டு போறோம்ல, இவங்களை கூப்பிடணும். ஞானமே என் கூட வாங்க கூப்பிட்டு நம்ம கூட கூட்டிட்டு போன மாதிரி. நான் சில டைம் அதான் சிஸ்டர் வாங்க என் கூட போகலாம் அப்படின்னு. யாராவது இதை கேட்டா சிரிப்பா இருக்கும், காமெடியா தான் இருக்கும். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வசனத்துல இருக்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அப்படியே நடக்கும். அப்படியே நமக்கு உதவிக்கு வரும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வசனம் தனியா இருக்கும், நம்ம தனியா இருப்போம். சும்மா பிரசங்கம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டு புரியணும். சில வேலைகளை பிரசங்கம் புரியாது. ஆனா புரியணும்னாலும் உட்கார்ந்து கவனிச்சு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும் ஒரு ஜெபம் பண்றோம் பாருங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்படுற சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அதனாலதான் நம்ம இதை உட்கார்ந்து கேட்கிறோம் பாருங்க. இப்போ இதை எப்படிங்க கூப்பிடுறது? சத்தமா கூப்பிடணுமா, மெதுவா கூப்பிடணுமா, இல்ல உள்ளத்திலே நான் கூப்பிடவா, எப்படிங்க அதை கூப்பிடணும், அது எங்கெங்க இருக்கு, நான் கூப்பிட்டா வருமா, உள்ள இருக்கா, வெளியூர்ல இருக்கா, இல்ல நான் போகும்போது வழியில ஆண்டவர் எனக்கு அதை அனுப்பி வைப்பாரா, இது எப்படிங்க? வாசிக்கலாம். யோபு 28வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 28:12, பக்கம் 653. அவங்க ஞானம் எங்க இருக்குங்க, அது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அது தேசத்துல இல்லையா? எல்லாமே இருக்கு தேசத்துல, அது இல்லையா? 14 சொல்றது ஆழமானது, அது எங்களிடத்தில் இல்லைங்குது. சமுத்திரமா எங்களிடத்தில் இல்லைங்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என் கூட. போய் இவங்க போய் ஞானத்தை தேடுறாங்க மனுஷருக்கு. இங்க இருக்குமா, அங்க இருக்குமா, உங்ககிட்ட இருக்கா? அது சொல்லுது. இருங்க கொஞ்சம் தேடிட்டு சொல்றாங்க. கடல் சொல்லுது, இல்லைங்க நீங்க கேட்கறது இங்கே இல்லை, ஞானம் போதீங்கன்னா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரக காரியங்கள்லாம் இங்க இருக்கு. பவளம், வைரம், வைடூரியம், எவ்வளவோ பொண்ணு, வெள்ளி, பளிங்கு, எதுவுமே அதுக்கு ஈக்குவல் கிடையாது ஞானத்துக்கு. நம்ம பாருங்க, இதுலயே நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 20 வாசிங்க. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? ஞானம்ங்கிறது ஒரு சகோதரி, நம்ம சிஸ்டர்னு சொல்லிட்டேன். அப்போ இதை எப்படி நம்ம கூட போகும்போது இருக்கணும், நீங்க மான கூப்பிட்டாதான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதை எங்க இருந்து கூப்பிடுறது, அது எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா இவர் சொல்றாரு, அது எப்படி இருக்குமா, புத்தி தங்குமிடம் வைக்கும். அது ஜீவன் உள்ள சகலருடைய கண்களும் ஒளித்தும் ஆகாசத்துக்கு பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நமக்குதான் பாருங்க, பறவைகளுக்கு நம்மளை போல ஞானம் கிடையாது, விலங்குகளுக்கு நம்மளை போல நம்ம ஒரு பாராட்டுறோம், நம்ம எவ்வளோ ஞானமா இருக்கு, அறிவா இருக்குன்னு. நம்ம மாதிரி உட்காந்து பைபிள் படிச்சு ஆழமா தோண்ட போதா, குடும்பம் நடக்க போதா, நிறைய பில்டிங்லாம் கட்ட போதா? இல்லை. அப்போ இந்த ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 23 வாசிங்க. தேவனோ அதன் வழியை அறிவார். இப்ப தேவனுக்கு தான் தெரியும். நீங்க கடல்ல போய் தேடினாலும், வேற காரியத்துல போனாலும், பணம் கொடுத்து பணக்காரன் கிட்ட தேடினாலும் எங்கேயுமே கிடைக்காது.
அது எங்க கிடைக்கும்? அது யாருக்கு அதை பத்தி தெரியும்னா தேவன் அறிவார். அதுல 28 வாசிங்க. மனுஷனை பற்றி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று ஆண்டவருக்கு பயப்படுறது, அதுதான் நம்மளுக்கு நீதிமொழியின் புத்தகத்துல 1:7 சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் எப்படிப்பட்டதா? ஞானத்தின் ஆரம்பம் எதுவா? நீ கர்த்தருக்கு பயந்தாதான். எப்படிங்க அந்த கர்த்தருக்கு பயப்படாது? அவர் எனக்கு எப்படிங்க அதை கொடுப்பாரு? நான் எப்படி அதை வாங்கறது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நிறைய பேருக்கு இது புரியல. கர்த்தருக்கு பயப்படுறதுன்றீங்க, நாங்க பயந்துட்டு தானே இருக்கோம். அது எப்படி? நீங்களாம் வந்து பயப்படுறீங்க, எங்களுக்கு அந்த பயம் இல்லையா? கர்த்தர்னா எப்படி அது அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு ஸ்பிரிட், நம்மளுக்கு அது புரியல பாருங்க. அந்த ஸ்பிரிட் எனக்கு வேணும்ன்றவரு எனக்குள்ள வைங்கன்னு கேட்கணும். ஞானம்ங்கிறது சகோதரி, நம்ம சிஸ்டர்னு பார்த்தோம். நீங்க வெளியே போகும்போது அதை கூட்டிட்டு போனோம். வா சிஸ்டர் என் கூட வாங்க, ஞானம்ங்கிற சகோதரி என் கூட வாங்க, பத்திரமா போயிட்டு வரணும், நீங்க கூட்டிட்டு தான் போனோம். அது எங்க இருந்து கிடைக்கும்? கர்த்தருக்கு தான் தெரியும், கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. அது எப்படி? அது என்ன ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்து ஒட்டிக்குமா? அது என்ன அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:2 வாசிக்கலாம். ஏசாயா 11:2, பக்கம் 817. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பதாக. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஸ்பிரிட்டை தான் ஆண்டவர் கொடுத்துரு. எல்லா ஸ்பிரிட்டும் அவருக்குள்ள இருக்கிறனால அந்த ஜீசஸ்ங்கிற ஸ்பிரிட்டை பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ள வரட்டாருன்னா நம்ம ஞானத்தோட நடந்து போறோம். அப்போ ஆண்டவருக்கு தான் அதோட வழி தெரியும், ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அது ஒரு ஸ்பிரிட், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீங்க ஞானம் சகோதரிய சிஸ்டர் என் கூட வாங்க போலான்னா அந்த ஸ்பிரிட் உங்க கூடவே வரும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, 12 மணிக்கு அந்த பக்கமா போனா என்ன ஆச்சுன்னே தெரியல, வந்து உட்காந்து ஒரு மாதிரி இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வேற மாதிரி குரல்லாம் வந்தது. ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவனுக்கு தொடர்ந்து வந்துருக்கு, அவன் தேவையில்லாம எடுத்துட்டு வந்திருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது போலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற ஞானம் என்கிற ஸ்பிரிட்டு நம்ம கூடவே வரவில்லை பண்ண. இது வந்துருச்சுன்னா சொல்லும், இது நம்ம கூடவே, இந்த சகோதரி நம்ம கூடவே வந்தா அந்த பக்கம் போகாத, இது வேற மாதிரி ஆவி, இப்படி போ, இந்த கட்டேடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லித்தரோம். நம்ம சொல்றோம்ல, உள்ள நம்ம தோணுச்சுங்க, அப்போ எனக்கு தோணுச்சுங்கன்றோம்ல, இந்த ஸ்பிரிட்டு நம்ம கூட வருது. நம்ம யாரு கூட டிராவல் பண்றோம், யாரு சொல்றதை கேட்கிறோம், எந்த சொல்றதுக்கு செவி கொடுத்து நம்ம இருதயத்தை சாத்தி பொழைச்சுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியம். அப்ப ஞானம் இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்க மாட்டோம், தேவையில்லாத காரியங்களை போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். அப்போ நம்ம சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கூட சில டைம் ஏஞ்சி போகணும்னு சொல்லுவோம். ஒரு டைம் நான் உடம்பு முடியாம இருந்தேன் பாருங்க, நீங்க சின்ன பிள்ளைங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு இங்க தோணுது, எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது, சரி நம்ம ஜெபம் பண்ண போக முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, இந்த பிள்ளைங்கிட்ட வர சொல்லிட்டேன், நான் எனக்கு உடம்பு சரியில்லை, சரிங்க அங்கே நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்துட்டாங்க கிளம்பி, அவங்க தான் அன்னைக்கு வர்ஷிப் பண்றாங்க போல, எனக்கு அங்கே தோணுது எந்திரிச்சு போகலாம் பொறுமையா அப்படின்னு, நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன், வந்து உட்காந்து. அப்போ நம்மளுக்குள்ள பாருங்க, இந்த ஆவி நம்மளுக்குள்ள கிரியை செய்யும், நாம பயத்தோட இருக்க, அந்த பயப்படுகிற ஆவி நம்மளுக்குள்ள வரணும்னு கேட்கணும். அப்போ ஞானம்ங்கிற சகோதரியா என் கூட வான்னு சத்தமிட்டு நம்ம கூப்பிட்டு நம்மளை அவங்க கூடவே வந்துடுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம தனியா போற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளை சூப்பரா அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு இருக்காங்களா, வசனமும் சொல்லுது, அப்படி ஒருத்தவங்க நம்ம கூடவே வருவாங்கன்ட்டு. ஏன்னா ஒரு சில டைம்ல நான் நினைச்சிருக்கேன், சில வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு என்ன ஒன்றா போய் என் அக்காக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ இப்போ அவங்க இல்லையே, அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியலையே, அவங்க எனக்கு ஆலோசனைலாம் கொடுப்பாங்க, நல்ல ஆலோசனை, கிறிஸ்துவை குறித்து கூட அவங்க சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன், சர்ச்சை குறித்து சொல்லப்படுது, அவங்க ஞானமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் அதுதான் பேசணும்னா பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதெல்லாம் நான் கேட்கும் பொழுது. அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காங்களோ அவங்க கூடவே ஒருத்தவங்க நெருங்கிட்டே இருந்தா அவங்க அதுக்குள்ள அந்த ஆவி போயிடும். அப்போ நம்ம ஞானமே நம் ஆவியை நம்ம கூப்பிட்டா, ஞானமே நம் சகோதரியை கூப்பிட்டா, அவங்க நம்ம கூட வந்துட்டாங்கன்னா தேவையில்லாத ஸ்பிரிட் நம்ம கூட வராது. நம்ம இதை கரெக்டா கூட்டிட்டு போகணும். அதுக்குதான் சபைக்கு வந்துடணும். சபைக்கு வந்துட்டோம்னா சரியான ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவாரு. எதை கேட்கணும், எது கூட போகணும், யாரு கூட சேரக்கூடாது, எங்க போகக்கூடாது, எந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது, உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஞானம்ங்கிற சகோதரி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அது உலகத்துல கிடைக்காது, எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல. அந்த பயம் எப்படி வரும் நம்மளுக்கு?
சபைக்கு வரும் பொழுது போதிச்சு இயேசு குறித்து கேட்கும் பொழுது அவர் அந்த ஆவி அவருக்குள்ள தங்கி இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம உட்கார்றதுனால நம்மளுக்கு அவர் என்ன பண்றாரு, போதிச்சு நம்ம நடத்துறாரு. அப்போ ஜெபம் செஞ்சா இது கிடைக்கும். வசனம் அப்படியே சொல்லு. அப்போ ஜெபத்துக்கு வந்துடணும், அப்புறம் சர்ச்சுக்கு வந்துடணும். வாசிக்கலாம் யாக்கோபு 1:5 பக்கம் 312 புதிய ஏற்பாடு. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, பொதுவாக நாங்கள் சின்ன பிள்ளைங்கள கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவோம். ஸ்கூல் படிக்கும்போது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணுமா முத்தி அப்படின்னு கேட்போம் நாங்கள். அப்போ இந்த அறிவுங்கிறது நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா சில பேர் நம்மளை தடிஞ்சு கொள்வாங்க, உனக்குலாம் இதெல்லாம் பார்த்து அதை சொல்லித்தர முடியாது அப்படியே கோச்சிக்குவாங்க, அழட்டிக்குவாங்க, பெருமை பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவரிடத்துல ஞானம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் ஒருவரையும் கடித்து கொள்ளாதவருமாகிய தேவன் எவ்வளவு ஞானம் கேட்டாலும் கொடுப்பார். அவர்கிட்ட அவ்வளவு ஏராளம் தாராளமா இருக்கு. ஏன்னா அவரே சர்வ ஞானி. பாருங்க இல்லையா, அவர் ஆள் நோய்ந்தார். அவருக்கு முக்காலமும் தெரியும். அவருக்கு ஏற்கனவே நடந்தது நம்ம லைஃப்ல தெரியும், இப்ப நடந்துட்டு இருக்கிறது தெரியும், நம்ம எதிர்காலம் தெரியும், நம்ம மருந்து எங்க போக்கணும் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அந்த தேவனிடத்துல நம்ம இதை கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். அதனால ஜெபத்துக்கு வரும். இங்க ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஞானம் என்ன சகோதரி கூப்பிட்டா வந்துருவாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, தேவனுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அப்படிப்பட்ட ஆவி நம்மளுக்குள்ள வரும் பொழுது அந்த ஞானம் நம்ம சகோதரி நமக்குள்ள டிராவல் பண்றாங்க. எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும், தினம் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுதின வாழ்க்கை, அனுதின சிறுவை சுமக்கணும். மறித்து எந்திரிக்கணும். ஒரு நாளும் நீங்க தூங்கி எந்திரிக்கும் பொழுது இப்போ தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு உங்க காரியம்லாம் முடிஞ்சிடுச்சு, க்ளோஸ்டு. அடுத்த நாள் நீங்க எந்திரிக்கும் போது புது மனுஷன், புது சிருஷ்டி. அதனாலதான் நேற்றுக்கு பண்ண தப்புன்னு நேற்றே மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்றீங்கன்னு சொல்றது. இன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு நீங்க இதை மறைச்சு இங்க ஆண்டவர் கிட்ட கொடுக்குறீங்க. அடுத்த நாள் புதுசா வாழ்க்கை ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும். அப்போ நேற்றை விட இன்னைக்கு அதிக ஞானம், நேற்றை விட இன்னைக்கு அதிக கிருபை, நேற்றை விட இன்னைக்கு அதிக பலன், நேற்றை விட எல்லாமே தாங்கிக் கொள்கிற திராணி இதெல்லாம் தருவார். தினம் நம்மளுக்கு அது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒழுங்கா செய்யாம இருந்தா, ஜபிக்காம இருந்தா, ஏற்கனவே இருந்ததும் மங்கி அது என்ன ஆயிடும், வீணா போயிடும். ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியம் ஜபத்துக்கு கரெக்டா ஓடி வந்துடணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஞானம் எவ்வளோ அளவுங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா, நம்ம சாதாரண ஞானம்னா பைபிள்ல யாரும் சொல்லுவோம், சாலமோன் சொல்லுவோம். ஆனா அவன் ஞானத்துக்கு அவனோட வாழ்வு சரியா முடியும். ஏன்னா ஒரு வாலிபமா இருந்தப்போ வைராக்கியமா இருந்தார். கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒவ்வொரு மணின்னு சொல்றதெல்லாம் கேட்டார். சரிம்மா போலாமா, கொஞ்சம் தலைவலிக்கு படுக்கிட்டோமா, ஒரு காஃபி போட்டு தரியா, நீங்க அந்த டோருக்கு வந்தாதான் நான் போட்டு தரேன். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டிலயா ஒரு இணங்கி போய் கடைசியில இவரே பிசாசு மாதிரி இருக்கார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அவன் அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கார். அவனுக்கு இருக்கிற ஞானத்தை நம்ம கேட்கலாம். அவனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கணும், தானியேல் போல ஜெபிக்கணும். ஏன்னா தானியேலுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஞானத்தை தந்தாரு, 10 மடங்கு சாமர்த்தியம் அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். அந்த தானியேல் எல்லாம் அதிக ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். தாவீது ஞானமா ஜெபம் பண்றான். அதை வாசிக்கிறோம். சங்கீதம் 119:98 பக்கம் 748. சங்கீதம் 119:98 119. என்னைக்கு என் கூட இருக்கும், எது ஞானம் எப்போது அவருக்கு வருமா, உன்னோட வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு நாள் முழுவதும் அது இருக்கேன். அப்போ வேதத்தை தியானிக்கும்படி இங்க வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பெல்லாம் ஸ்போக்கல் கொடுக்குற வைக்கிறாங்களோ அப்படி நம்ம ஓடி வரும்போது அதை திரும்ப கேட்கிறோம். அதுல நம்ம வளர்றோம், நம்ம வீட்டுல தியானிக்கிறோம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, சத்துருக்களிலும் அதிகம் ஞானம் உள்ளவரா இருக்கிறார். சத்துருக்கள் என்ன யோசிப்பாங்க, போறாங்க ஜெபம் பண்றாங்க, ஓ ஞானமா கத்துக்கிறாளா பார்க்கலாம்.
இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. உன்னோட இந்த ஞானத்தை சூறையாடுறதுக்கு பிசாசங்க பிளான் போட்டுன்னு இருக்கு. ஆண்டவரே, என் சத்துருக்களை விட என்ன ஞானம் உள்ளவனாய் நீர் மாற்றுகிறேன். நேச்சர்ல இன்னைக்கு அதிக அவன் என்ன பிளான் போடுறானோ, சாத்தான் அவனுடைய தூதர்கள் என்ன பிளான் எப்படி போட்டாலும் அந்த தந்திரங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமையான ஞானத்தை நீர் எனக்கு தருவீர். நீர் சர்வ ஞானி, உங்களுடைய ஞானம் எனக்கு சகோதரி இருக்காங்க. நான் எங்க போனாலும் ஏன் கூட அவங்களை அனுப்புறீங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஜெபிக்கும் போது கொடுத்துருவாரு. நீங்க அவங்க கூட்டிட்டு அவங்க கூட போகணும். எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சில இடத்துல பதிலாம் அவ்வளவு சூப்பரா பேசுவீங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்காங்க, இவங்க பாருங்க இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு உங்களை குறிச்சு ரொம்ப யோசிப்பாங்க பாருங்க. அப்போ நம்ம அதை வழங்கிக் கொள்ளணும். சத்துருக்களை விட நமக்கு ஞானம் வேணும்னா சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். அடுத்தது அதுலயே பாருங்க 99 வாசிங்க. சங்கீதம் 119 99. உன்னுடைய சாட்சிகள் ஞானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா தாவீது வந்து சாமுவேல்கிட்டலாம் நிறைய கற்றுக்கொள்றாங்க. அவர் பெரிய பைபிள் டீச்சர். அவர் பழைய ஏற்பாட்டில் அவர் தான் பைபிள் காலேஜ் நடத்தினவர் சாமுவேல். அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்கொள்றான். அப்புறம் நிறைய முதியோர்கள், மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள் கூட எல்லாம் பழகிறான். எல்லாரும் விட நான் அறிவுள்ளவனா இருக்கேன் அப்படிங்கிற. அப்போ நாம எல்லாருமே ஞானமா மாற முடியும். அதனால தான் இந்த ஞானத்துக்கு எதுவுமே கிடையாது. டெய்லியும் கூட்டிட்டு போங்க உங்க கூட. நீங்க போகும்போது யாருக்கிட்ட எப்படி ஞானமா பேசணும். சில பேர்கிட்ட ஆண்டவர் பேசவே பேசாத வாங்கி முடியும் மேல வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அப்படி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு போனா நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதனால ஞானமா தெய்வம் நடத்தும்படிக்கு நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பார்த்தோம், சத்துருக்களை விட அதிக ஞானம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு போதிச்சு கற்றுக் கொடுக்கறத விட அதிக ஞானம் மட்டும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எங்கள் டீச்சர், எங்கள் ப்ரொஃபஸரு, அவங்கள ரொம்ப வயசானவங்க, அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுது, எங்களுக்கு தெரியுது, அவங்கள மாதிரி அனுபவம் எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 100 சங்கீதம் 119 3. முதியோர்களை பார்க்கணும். அவங்க எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதிக ஞானத்தை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு இருக்கிற நிறைய சின்ன பிள்ளைங்க கிட்ட நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆண்டவர் யோகா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லியிருக்கிறார், என்னோட ஆவியை ஊற்றுவேன், சிறுவர்கள் மேல, வாலிபர்கள் மேல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் நடந்தா எவ்வளவு ஞானமா இருப்பாங்க. அந்த ஞானம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க தான் எல்லாவற்றையும் ஜெயிப்பாங்க. இளைஞர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தையே ஆளுவாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது யூத்தை பற்றி எனக்கு ஒரு கற்பனை, அதை பற்றி ஒரு டிபேட்ல ஒரு கல்வி வேற எழுதி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன். எனக்கு அப்போதான் அவ்வளோ ஞானமே கிடையாது, அவ்வளோவே தெரியாது. யூத்துகளை பற்றி நான் பழக்கமே கிடையாது. அப்போதான் காலேஜுக்குள்ள போய் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இப்போ நான் நிறைய காரியம் கற்றுக்கொள்றேன். இப்போ இருக்கிற யூத்துல நான் அப்போ நினைச்சதை விட பல மடங்கு அவங்க ஞானமா இருக்காங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளுக்கு தேவன் வேண்டிய ஞானத்தை தர முடியும். ஆனா இன்னைக்கு என்ன விஷயம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா, ஏஐ வந்துருச்சு. அதனால நிறைய பேருக்கு வேலை போகுது, நிறைய பேருக்கு ஞானம் இல்லை, இது எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படின்லாம் ஒரு பயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:31 பக்கம் 227 புதிய ஏற்பாடு. ஒன்று கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் அவரே நம்ம ஞானம். ஏன்னா அவர் சொல்லி சகோதரியை கூட்டிட்டு போறோம், ஞானமே வான்னு சத்தமிட்டு கூட்டிட்டு போறோம். அவங்க வராங்க. ஏன்னா தேவன் கிட்ட தான் அவங்க இருக்காங்க. தேவன் கிட்ட ஜெபிச்சாதான் அவங்கள நமக்கு அவர் கொடுப்பாரு. அப்போ ஜபத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஜபித்து அவங்கள கூட்டிட்டு போகும்போது அவங்க நம்ம கூட இருந்தா நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம், சத்துருக்களை விட ஞானம் உள்ளவர்களா இருப்போம். நமக்கு போதிக்கிறவங்களோட கற்றுக் கொடுக்கிறவங்களோட ஞானமா இருப்போம். அது மட்டும் இல்ல, முதியோர்களை விட ஞானமா இருப்போம். இப்படி இருக்கும்போது இந்த ஞானம் எப்படி வளரும், இந்த இயேசு நமக்கு ஞானமும் நீதிமாக்கிற அவர் தான் உண்மையிலே ஞானம், ஞானத்தின் ஆவியானவர். அதே அதிகாரத்துல 24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப அந்த ஞானம்ங்கிற
சிஸ்டர் தான் நம்ம கூட வரணும். அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இன்னைக்கு ஏஐ அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வெறும் ஆர்டிஃபிஷியல் தான், மனுஷனால உருவாக்கப்பட்டது தான். நிறைய பேர் என் கூட சில குடும்பத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் படிக்கிறாங்க. அவங்க நான் இங்கே சொல்லலை, என்னோட ஃபேமிலி சைடில் சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஓவராக அழட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான், இது மீறி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இது ஏதோ ஒரு மனுஷன் ஞானமா பல பேர் ஒரு டீமா சேர்ந்து அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட் பண்ணது வரைக்கும் தான் அதுக்கு தெரியும். நீ போயிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சி இது நீ எப்படி இதை போடணும்னு அதுக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அந்த விஷயம் அவங்க ஃபீடே பண்ணலை. ஆனால் நீங்கள் ஃபீட் பண்ணாததை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கும். அவர் சர்வ ஞானி, அவர்கிட்ட இருந்து எல்லாமே இருக்கும். அவரே ஞானம் உள்ளவர். நம்முடைய ஞானமே அவர் தான். அவர் கூட இருந்தாருன்னா அந்த ஞானம் என்னும் சகோதரி நம்ம கூட இருந்தாருன்னாங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல், அது உருவாக்குறது தான், செயற்கை தான் அது. ஆனால் ஏஐக்கு உண்மையான விளக்கம் தெரியுமா? ஏன்ஷியன்ட் இன்டெலிஜென்ஸ். ஏன்ஷியன்ட்னா அது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் பாருங்க. முதல் புத்தகத்துல ஆதியிலே தேவன் இருந்தார். அந்த ஆதி ஞானம், அனாதி ஞானம், அந்த ஞானமானவர், காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், டைம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றுக்கும் அவர் ஆல்பா இன்டெலிஜென்ஸ். ஆல்பானா என்னது? அவர் தான் தொடக்கம், அவர் தான் எல்லாமே. ஆல் நோயிங் காட், அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட தேவனை நம்ம கூட வச்சிருக்கோம் பாருங்க. இதை புரிந்து கொள்ளணும். அந்த இந்த ஞானத்துக்காக, இந்த ஞானம் என்னும் சகோதரியார் கூட வரணும். நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? நம்ம ஜெபத்தில் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்படி வரும்போது நம்ம நிறைய ஸ்பிரிட்டை பற்றி நிறைய காரியங்கள், ஏன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் அடித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம நிறைய பயப்படுறோம். பிசாசு என் குடும்பத்தில் எப்படி ஆளுகை செய்யுது, இது ஆளுகை செய்யுது, இவர் ஆளுகை செய்யணும், இந்த ஞானமானவர் ஆளுகை செய்யணும். இந்த ஞானம் என்னும் சகோதரி ஆளுகை செஞ்சுட்டாங்கன்னா வேற யாருக்கும் உங்க ஆளுகை இருக்காது. வேற எந்த ஒரு ஸ்பிரிட்டும் ஆளுகை செய்யாது. அப்போ தேவையில்லாத பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வராது, சகோதரர்கள் மத்தியில் வராது. வியாதி வேதனை நம்ம சரீரத்தை தாக்கும் பொழுது கூட ஞானம் என்னும் சகோதரி எனக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இது ஏன் வந்தது, எதனால, நான் இதை எப்படி சரி பண்ணிக்கணும், நான் எப்படி ஜெபிக்கணும் இதுக்காக அப்படின்னு நீங்க கேட்க கரெக்டான ரூட்ல அவர் நடத்துவார். அப்போ என்ன பண்ணுவார்? சில வேலை இல்லை, நீ உனக்கு ஜபமே தரலனாலும் பரவாயில்ல, சர்ச்சில் போய் உட்காரு, அங்க ஜபத்தை கேளு, ஜபத்தில் என்ன பண்ணேன் உன்னை அப்படியே ஒப்புக்கொடு, அங்க நீ குணமாகன்னு சொல்லி தருவார். நான் அந்த மாதிரி எத்தனையோ தர குணம் அடைஞ்சேன். டாக்டர்ஸுங்க ஓகே, அவங்க படிச்சு வராங்க, நான் அவங்க குறை சொல்லலை. ஆனா எல்லாத்துக்கும் மேல மகாபெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட சமூகத்துல வரும்பொழுது நீங்க ₹1 செலவில்லாம சரியாது. நிறைய விஷயம் பாருங்க, அவர் எல்லாத்தையும் இலவசமா பெற்றுக்கொண்டீங்க, இலவசமா கொடுங்க. அப்ப சபைக்கு நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ளாம நான் இதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்றேன், இதுக்கு போய் இவ்வளவு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே போயிட்டு இருக்கும் பொழுது உங்க முயற்சி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய டைம், உங்க ஆயுசு நாட்கள், உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய சில நேரத்தில் மனது கூட வேதனையாகி சோர்வுக்குள்ளாயிடும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிடுவோம், முதல்ல இவரை தேடிடும், ஞானமானவரை தேடி ஓடி வந்துட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கும். அதனால ஞானம் என்னும் சகோதரியும், என்னுடைய சகோதரியாக ஞானமே நான் வாழ கூப்பிடப்பாரு. இனிமேல் ஒன்னதான் என் கூட கூட்டிட்டு போக போறேன். என் கூட யாரும் இல்லாம இனிமேல் எனக்கு கவலையே கிடையாது. என் சிஸ்டர், என் அன்பான சிஸ்டர் என் கூட இருக்கும் பொழுது, ஞானமுள்ள சிஸ்டர் இருக்கும் பொழுது, என்னை எங்க போனோம் போகக்கூடாதுன்னு கரெக்டா சரியா கைட் பண்ற ஒரு சிஸ்டர். இந்த சிஸ்டர் எனக்கு கொடுத்தவர் யாரு? ஆண்டவராகிய நம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் ஞானமானவர். என்னை எப்படி மாற்றுவார் அவரு? சத்துருக்களை விட அதிக ஞானமாய். அவங்க பேசும்போது எதிர் பேசணும், ஒருவரும் எதிர் பேசக்கூடாத அளவுக்கு ஞானத்தை நம்மளுக்கு தந்து நடத்துவார். உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பது இல்லை, யோசுவா பயப்படாத, இந்த புத்தகத்தை விட்டு உங்க வாய் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தர இருப்பாங்க யோசுவாவுக்கு. அவனுக்கு நிறைய பயம் ஊழியக்காரனாவே இருந்தாலும். அப்ப நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம கூட தேவன் இருக்கிறாரு. நம்ம இதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும், எத்தனை வல்லமையா இருந்தாலும் நம்மளை தொட முடியாது. நம்ம சபையை தொட முடியாது, நம்ம ஊழியத்தை தொட முடியாது, நம்ம குடும்பத்தை தொட முடியாது, நம்ம காரியங்களை தொட முடியாது, நம்ம பிள்ளைகளை தொட முடியாது, நம்ம தேசத்தை தொடவே முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள உருவாக வேண்டும் என்று ஜெபித்து நிறைவு செய்யும். நீங்க நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உள்ளத்துல இருக்கும். இதெல்லாம் வச்சு ஜெபிங்க தினத்தோடு. நிச்சயமாக ஞானம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அவர் யாரையும் கடிந்து கொள்கிறவர்கள். யாக்கோபு 1 வாசிச்சோம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத இடத்தில் ஒருவர் ஞானத்தில் குறைவு கொண்டால்
கேட்க கடவன், கேளுப்பா, ஜெபிப்பான்னு சொல்லி தராருப்பாங்க. ஆனால் யாராவது எனக்காக ஜெபிக்கிட்டோம், யாராவது ஜெபிக்கிட்டோம், இன்னொரு வாட்டி யாருன்னா ஆரம்பிச்சிங்கன்னா ஞானம் உங்க கூட வராது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்களே ஜெபிங்க, ஞானமாகிய சகோதரி என் கூட வரட்டும் அப்படின்னு ஜெபிங்க, உங்க கூடவே வருவாங்க. அன்பும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உலகத்தில் வருகிற நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, சர்வ ஞானியை எங்கள் தேவனாக கொண்டு இருக்கிறோம். இதோ இப்பொழுதும் ஆண்டவரை நீ கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. தொடக்கம் முதல் நிறைவு வரை ஞானம் என்னும் சகோதரியை நாங்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட அழைத்துக் கொண்டு செல்கிறவர்களாக ஆண்டவரே, எங்களுக்கு போதிக்கிற எல்லாரை காட்டிலும் ஞானமாய் காரியங்களை செய்யும்படிக்கு, நடத்தும்படிக்கு, சத்துருக்களை விட அதிக ஞானத்தில் இன்னும் நீர் எங்களை நடத்தும்படிக்கு ஆண்டவரே, முதியோர்களை பார்க்கணும் இன்னும் ஞானமாய் காரியங்களை செய்யும்படிக்கு, எந்த சூழலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஞானமானவர் நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதில் நடக்க உதவி செய்யும். இதோ இங்க இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு சாலமோனுடைய ஞானம் மட்டும் தருகிறார்கள், மற்ற காரியங்கள் அல்ல. தானியேலை விட இன்னும் 10 மடங்கு சாமர்த்தியத்தினால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை காட்டிலும், இவர்களுக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் இன்னும் அதிக ஞானத்தில் நடத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் சத்துருக்களை எதிர்கொள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, இவர்களை மாயமான வகையிலே கொண்டு போகிற எந்த விஷயமான இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஞானத்தை இவர்களுக்கு தந்த அந்த ஞானமான சகோதரி இவர்களை தொடர்ந்து இவர்களையே பின்தொடர்ந்து வரும்படிக்கு இவர்கள் ஜெபத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் எல்லாவற்றையும் ஞானமுள்ளவர்களாக முதியோர்களை பார்க்கணும். இந்த உலகம், இந்த எதிர்காலம் ஆண்டவரே, இந்த சபையின் எதிர்காலம், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், திட்டங்கள், இதுவெல்லாம் இந்த பிள்ளைகள் மீது, வருங்காலத்தின் மீது இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் சுமந்தவர்களாக அந்த பாரத்தோடு கூட இன்னும் ஞானத்திலே வளர்க்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஒருவருக்கே துதி, கன, மகிமை யாவற்றையும் இறைவனுடைய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.